Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல நம்ம ரெகுலராக பார்க்குற பம்பர் ஆட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு முன்னாடி கூட ஒரு ஆட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனே வந்திருக்காது. டைரெக்டாக ஒரு 6 செகண்ட் வீடியோ ப்ளே ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஆட் வந்திருக்கும். ஸோ அப்படி வர்ற ஆட் எல்லாமே பம்பர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸில் நிறைய வீடியோ ஃபார்மேட்ஸ் இருக்கு. பார்க்க எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் லைக் இந்த ஆட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்ஸ்ட்ரீம் ஆட்ல நீங்க 6 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோ கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூசருக்கு அங்க ஸ்கிப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் பம்பர் ஆட்ல நீங்க யூஸ் பண்ற வீடியோ மேக்ஸிமமே 6 செகண்ட் தான் இருக்கணும். ஸோ அதனால யூடியூப்ல உங்களோட ஆடை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிடில் ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. 6 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பார்க்க வந்த வீடியோவை யூடியூப் பிளே பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பிசினஸ்க்கான சர்வீஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்டை 6 செகண்டுக்குள்ள உங்களோட வீடியோவால யூசர் அட்டென்ஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னா அப்போ இந்த பம்பர் ஆடை நீங்க ரன் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்ட்ரீம் ஆடை கம்பேர் பண்ணும்போது இந்த பம்பர் ஆட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஏன்னா இங்க காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ல தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு 6 செகண்ட் வாட்ச்க்கும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பம்பர் ஆட்ஸ் எப்படி யூடியூப்ல அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு யூடியூப் போறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட் வீடியோ டைரக்டா பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க உங்களுக்கு ஸ்கிப் ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டா நீங்க பார்க்க வந்த வீடியோ பிளே ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த பம்பர் ஆடை கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். ஸோ இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் டீட்டெயில்டாக பார்த்ததுனால திரும்பவும் அதுவே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. இங்கே கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் நீங்கள் லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், அப்புறம் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் இல்லைனா வித்தவுட் கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு வித்தவுட் த கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். கேம்பெயின் டைப்பில் வீடியோவை சூஸ் பண்ணுங்க. கேம்பெயினோட சப்டைப்ல எஃபிஷியன்ட் ரீச் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேம்பெயின் நேம்ல நான் பம்பர் ஆட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து பிட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷனுக்கு தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ இதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் டேட்ல நான் டெய்லி பட்ஜெட்டை சூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 500 rupees கொடுக்குறேன். அடுத்து நெட்வொர்க்ல நான் வெறும் யூடியூப்ல மட்டும் தான் இந்த பம்பர் ஆடை நான் ரன் பண்ண போறேன். ஸோ அதனால டிவி பிளஸ் கூகுள் பார்ட்னர் இது ரெண்டுமே அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து லொகேஷன்ல நான் பெங்களூரை மட்டும் தான் சூஸ் பண்றேன். அடுத்து லாங்குவேஜ் எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை. ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்காங்க. அடிஷனல் செட்டிங்ல நீங்க டிவைஸ் டார்கெட் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கம்ப்யூட்டர் ஆடியன்ஸை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸை நீங்க செக்ரிகேட் பண்ணி உங்களோட ஆடை அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக் டார்கெட் டிவைஸ்ல இந்த 4மே கொடுக்குறேன். அடுத்து ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்புறம் ஆட் ஷெட்யூலிங் எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆட் குரூப் நேமில் பம்பர் ஆட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டெமோகிராபிக்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் ஆடியன்ஸ் செக்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கீவேர்ட்ஸ், அப்புறம் டாபிக்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இங்கே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ்க்கான டெடிகேட்டட் வீடியோ என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஆடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிற எக்ஸாக்டாக 6 செகண்ட் இல்லைனா அதுக்கு கம்மியாக இருக்கிற வீடியோவை மட்டும் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக ஆல்ரெடி நான் 5 செகண்ட் இருக்கிற என்னோட சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்கான லோகோ இன்ட்ரோவை அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த வீடியோக்கான லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடியோ ஃபார்மேட்டில் பம்பர் ஆட் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும். அடுத்து நம்மளுடைய ஃபைனல் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல example.com அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நாம கொடுக்குற யூஆர்எலா அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் happiness.com அப்படின்றத கொடுக்குறேன். டிஸ்பிளே யூஆர்எல்லையும் அதையே நான் யூஸ் பண்றேன். அடுத்து இந்த பம்பர் ஆடுக்கு நான் கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் வேணுமோ அதை நீங்க மாடிஃபை பண்ணிக்காங்க. ஸோ இதை நான் அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து ஆட் கிரியேஷன்ல நீங்க இதே மாதிரி நீங்க மல்டிபிள் வீடியோஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க 1 by 1 நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆட் குரூப்லேயே போறேன். அடுத்து நம்மளுடைய காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ஸ்க்கான பிடிங்கை நம்ம கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு 1000 இம்ப்ரெஷன்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். ஸோ இங்க இம்ப்ரெஷன் அப்படின்றது என்னோட வீடியோ 5 செகண்ட் இருக்கு. இந்த 5 செகண்ட் 1000 மெம்பர் பார்த்தாங்க அப்படின்னா அப்போ 68 rupees நான் கூகுள் ஆட்ஸ்க்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரெக்கமெண்டட்ல தர 68.09 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரெடியூஸும் பண்ணிக்கலாம். அடுத்து கிரியேட் அ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கேம்பெயின் பப்ளிஷ் ஆக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கண்டினியூ டு கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க.
இப்போ நம்மளுடைய பம்பர் ஆட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஈவன் இது எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. ஸோ இதனால இன்ஸ்டன்டாவே இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பம்பர் ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.